அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் நமக்காக நம்ம தனித்தனியாக கேட்பதை விடவும் இம்மை மறுமைக்காக சேர்த்து அனைவருக்கும் சேர்த்து கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அதுலேயும் ஆலிம்கள் சொல்கிறாங்க, நாம் கேட்கக்கூடிய துவாக்களில் கூட சில முக்கியமான தூண்களை நம்ம விட்டுறாமமா. இன்றைக்கி நம்ம ஆலிம்கள் எப்படி பொதுவாக அனைவருக்கும் துவா செய்வாங்களோ அந்த மாதிரி நம்ம துவா செய்ய போகிறோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் கேட்டுவாங்க. முதல்ல துவாவை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்து சொல்லி ஒரு 2-3 குர்ஆன் துவாக்களை ஓதி ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அனைவருக்காகவும் பொதுவாக நம்ம தமிழில் துவா செய்யலாம். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதீன் வஅலா ஆலி முஹம்மதீன் வபாரிக் வஸல்லிம். நபியின் மீதும் நபியின் குடும்பத்தாரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சலாமும் உண்டாவதாக. லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், எங்களை மன்னித்து விடு ரஹ்மானே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் சிறந்ததை தா, இன்னும் கபருடைய நரக வேதனையிலிருந்தும் பாதுகாவல் தா. ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர். எங்களுடைய ரப்பே, நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லதின் மீதும் நாங்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து வித பாவங்களையும் மன்னிப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்கள், அண்டை வீட்டினருடைய பாவங்கள், முஹ்மீனான முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், எங்களுக்கு முன் எங்களை விட்டு சென்றவர்கள் அனைவருடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் இழைத்து கொண்டோம். உன்னுடைய கருணையை கொண்டு, உன்னுடைய தயாள குணத்தை கொண்டு நீ எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக மாற்றிவிடுவோம். எனவே எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு ஈடேற்றத்தை தருவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், கண்ணிமேக்கும் நேரம் கூட எங்களை எங்களுடைய நப்சின் பக்கமும் ஷைத்தானின் பக்கமும் சாட்டி விடாதே. யா அல்லாஹ், எங்களுடைய முன்னேற்றி முடியை உன் கரத்தில் பிடித்து வைத்துக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் தீனுடைய விஷயத்தில் உறுதியான எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான பாதையை காட்டி தருவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் புனிதமிக்க இந்த நாட்களுடைய அனைத்து வித சிறப்புகளையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த புனிதமிக்க நாட்களை நீ மற்ற நாட்களை விட அதிகமாக விரும்புகிறாயே ரஹ்மானே. எங்களையும் மற்ற அடியார்களை விட அதிகமாக விரும்புவாயாக ரஹ்மானே. இந்த நாட்கள் முழுவதுமே எங்களுடைய உடல்களை ஆரோக்கியமாக வைத்து, ஷைத்தானை நெருங்க விடாமல் வைத்து, அதிகமான அமல் செய்யக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக ரஹ்மானே. இந்த வருடம் முழுவதிலும் நாங்கள் செய்த அனைத்து நல்ல அமல்களை விடவும் இந்த 10 நாட்களில் அதிக நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக ரஹ்மானே. எங்களுடைய மனவேதனைகளையும் கவலைகளையும் தூரமாக்கி அமல்களின் மீது ஈடுபாடு உள்ளவர்களாக ஆக்குவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், வருடத்திலேயே தலை சிறந்த இந்த 10 நாட்களை நாங்கள் அடைந்திருக்கிறோம். உன்னுடைய கிருபையை கொண்டு இந்த 10 நாட்களுடைய ஒரு நொடியை கூட வீணாக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த நாட்களில் நீ தடுத்திருக்கக்கூடிய அனைத்து வித பெரிய பாவங்கள், சிறிய பாவங்களை விட்டு விலகியவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த நாட்களில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள், அதற்கான கூலிகளை 100 மடங்காக எங்களுக்கு வழங்கி அருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், இன்னும் இந்த நாட்களில் அதிகமாக தொழுகக்கூடியவர்களாக, அதிக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக, இன்னும் அதிக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளையும் கவலைகளையும் இந்த துல்ஹஜ் மாதத்தின் பொருட்டால் எங்களுக்கு போக்கி வைப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், சொல்ல முடியாத அளவுக்கான துன்பத்திலையும் வேதனைகளிலும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். பல நாட்களாக எங்களுடைய துவாக்கள் கபூலாகாமல் இருந்து கொண்டிருக்கிறது. பல நாட்களாக நாங்கள் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை கூட இந்த மாதத்தில் உன்னுடைய கிருபையை கொண்டு, உன்னுடைய கருணையை கொண்டு எங்களுக்கு தந்தருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த ஒரு ஆண்டே எங்களுக்கு முடிய போது, இந்த ஆண்டில் எங்களுக்கு ரமலானுடைய பாக்கியத்தை தந்தாய். ஏராளமான நற்பாக்கியங்களை நீ வாழ்க்கையில் எங்களுக்கு தந்திருக்காய். அதே போல் எங்களுக்கு அரஃபா நாளுடைய பாக்கியத்தையும், ஈதுல் அதாவுடைய பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக ரஹ்மானே. இன்னும் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களுக்கு இந்த துல்ஹஜ் மாதத்திலேயே ஒரு நல்ல சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்தருள்வாயாக ரஹ்மானே. இன்னும் யார் யாரெல்லாம் கடனில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார்களோ அவர்களுக்கு கை நிரம்ப செல்வத்தை கொடுத்து கடனிலிருந்து விடுபட செய்வாயாக ரஹ்மானே.
இன்னும் யார் யாருக்கெல்லாம் தொழில் அமையாமல், நல்ல ஒரு வருமானம் அமையாமல், பிடித்த ஒரு வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுகிறார்களோ அனைவருக்குமே நீ பிடித்த ஒரு வேலையும், நல்ல ஒரு தொழிலையும், அதிகமான வருமானத்தையும், அதை ஹலாலான முறையிலும் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக ரஹ்மானே. இன்னும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய கமெண்ட்டில் அதிகமானவங்க அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி துவா கேட்க சொல்கிறார்கள் ரஹ்மானே. அவர்கள் எதை கேட்டார்களோ அதை விட 10 மடங்கு சிறந்ததை அவர்களுக்கு தந்தருள்வாயாக ரஹ்மானே. பல பேர் நோயில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. அவர்களுடைய அனைத்து நோயையும் போக்கி தருவாயாக ரஹ்மானே. இன்னும் யார் யாரெல்லாம் திருமணமாகாமல் காத்து கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்குமே அவர்கள் விரும்பியது போல் சாலிகான திருமண வாழ்க்கையை அமைத்து தருவாயாக ரஹ்மானே. இன்னும் அதிகமான பெண்கள் தங்களுடைய கணவரை விட்டும் தங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து துன்பப்படுகிறார்கள் ரஹ்மானே. அவர்களை தங்களுடைய குடும்பத்தோடும் தங்களுடைய கணவரோடும் ஒற்றுமையாக வாழ வைக்கக்கூடிய பாசத்தை ஏற்படுத்தி தருவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் உன்னை தவிர வேறு யாருக்கும் அஞ்சக்கூடியவர்களாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் உன்னை தவிர யாரிடத்திலையும் கையேந்தக்கூடியவர்களாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. இந்த துல்ஹஜ் மாதத்தை எங்களுடைய ஆயுள் காலத்தில் அடைவதற்கே நாங்கள் பாக்கியம் செய்திருக்கணும். உனக்கு மிகவும் பிடித்த நாட்களில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. எங்களுக்கு எதெல்லாம் இந்த உலகத்தில் பிடிக்குமோ அத்தனை பிடித்தமான விஷயத்தையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக ரஹ்மானே. இன்னும் இந்த நாட்களில் உனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை செய்யக்கூடியவர்களாக எங்களை எடுத்துக்கொள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், பல வருட தேவைகள் கூட இந்த துல்ஹஜ் மாதத்தில் எங்களுக்கு நிச்சயமாக நீ நிறைவேற்றி கொடுப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், இது ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கு. எத்தனையோ பேர் இந்த வருடத்தில் ஹஜ் செய்திருப்பார்கள் ரஹ்மானே. எங்களுக்கு இப்போ ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், வசதிகள் இல்லாமல் இருக்கலாம். உன்னுடைய கிருபையை கொண்டு சீக்கிரத்தில் எங்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, ஹஜ் செய்யக்கூடிய வசதியை தருவாயாக. அதுவரையும் எங்களுக்கு மௌத்தை தராமல் எங்களுக்கு ஆயுளை நீடித்து தருவாயாக, ஆரோக்கியத்தை நீடித்து தருவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய ஆயுள் காலத்தில் உன்னுடைய இல்லத்தில் வந்து உன்னை வணங்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை தருவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், வருடந்தோறும் உம்ரா செய்யக்கூடிய நல்ல நசீபை தருவாயாக ரஹ்மானே. நீ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை செய்யக்கூடிய நல்ல நசீபை தருவாயாக ரஹ்மானே. இன்னும் இந்த வருடம் யாரெல்லாம் வந்து ஹஜ் செய்ய போயிருக்காங்களோ அந்த ஹாஜிகளுடைய துவாவில் எங்களுடைய துவாவையும் ஏற்றுக்கொள்வாயாக ரஹ்மானே. நாங்கள் கேட்கக்கூடிய இந்த துவாவை அந்த துவாவோடு சேர்த்து வைப்பாயாக ரஹ்மானே. அந்த முஹ்மீனான முஸ்லீமானவர்களுடைய துவாக்களில் எங்களுக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் பங்கு தருவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு காபத்துல்லாவுக்கு முன்னாடி நின்று துவா செய்யக்கூடிய பாக்கியம் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களோடு எங்களுடைய கையையும் நிரப்பி தருவாயாக ரஹ்மானே. இன்னும் யார் யாரெல்லாம் இந்த வருடம் குர்பானி கொடுக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய தக்வாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக ரஹ்மானே. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய அடியார் என்னென்ன துவாக்களை எல்லாம் உன்னிடத்தில் இந்த மாதத்தில் கேட்டார்களோ அத்தனை துவாக்களையும் நாங்களும் கேட்டதாக எங்களுக்கு அதை தந்தல்வாயாக ரஹ்மானே. இன்னும் உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த தீங்கை விட்டெல்லாம் இந்த மாதத்தில் கேட்டார்களோ பாதுகாப்பு, அத்தனை பாதுகாப்பையும் எங்களுக்கும் தந்தல்வாயாக ரஹ்மானே. இன்னும் இந்த நாட்கள் முழுவதுமே நாங்கள் உன்னை பொருந்திக் கொள்கிறோம் ரஹ்மானே. நீயும் எங்களை பொருந்திக் கொண்டு எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக ரஹ்மானே. வஸல்லல்லாஹு அலா ஹைரி ஹல்கிஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.